இன்னைக்கு நாங்க தங்க போறது பார்த்தீங்கன்னா, ஏஆர் தங்கக்கோட்டையில தாங்க. உள்ள போகும்போதே நல்லா பெரிய கேட்டோட நம்மள வெல்கம் பண்ணுவாங்க. நீங்க நெனைக்கிற மாரி சும்மா சாதாரணமா என்டர் ஆக முடியுமான்னு கேட்டீங்கன்னா, அப்பல்லாம் முடியாது. ஸோ கேட் ஃபுல்லா நல்லா செக்யூரிட்டியோட தான் நம்மள வந்து டைட் ஃபோர்ஸ் கண்டிப்பா இருக்கும். அதுக்கப்புறம் ரிசப்ஷன்ல கால் பண்ணிலாம் கேட்டுட்டு தான் நம்மள உள்ள விடுவாங்க. ஸோ சும்மா நம்மளால போயிட முடியாதுங்க. ஸோ ரிசப்ஷனில் என்ன கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம அங்கே புக் பண்ணியிருக்கோமா இல்லையான்றது கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம புக் பண்ணலன்னா திரும்ப ரிசப்ஷன் கால் பண்ணி அது ஓகேவான்னு கேட்டு தான் நம்மளை உள்ளேயே அனுப்புவாங்க. ஸோ சுற்றி பார்க்குறதுக்கும் நம்ம உள்ளே போகலாம். அதுக்கு தனி என்ட்ரி. ஸோ அதுக்கு ஃபீஸ் மாதிரி பே பண்ணிவிட்டு உள்ளே போகிறது மாதிரி விட்டுருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இப்போ நம்ம வடிவேல் சாரோட காமெடி. ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்கும் வந்து ஃபீல் ஆச்சு. இதுதாண்டா அரண்மனையா அப்படின்ற மாதிரி தான் நாங்களும் அப்படியே வேகமாக பார்த்துட்டு இருந்தோம். ஸோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ஆன்டிக் மெட்டீரியலாக தான் அங்கே எல்லாமே இருந்தது. எல்லாம் ரொம்ப வந்து அந்த காலத்தில் வந்து எப்படிலாம் இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ இது ஒரே மாடல்ஸை வந்து நம்ம ரிப்பீட்டடாக அங்கே வந்து பார்க்க முடியாது. எல்லாமே ஒரு யூனிக் மெட்டீரியல்ஸாக தான் இருந்தது. ஸோ அங்கே இருக்கிற ஊஞ்சலாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு ஆன்டிக் மெட்டீரியல்ஸ் தான். சும்மா ஏதோ வந்து ஒரு பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை தட்டி பார்த்தா வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதோட ரியல் ஃபீல் தான் நமக்கு வந்து கிடைக்கும். எதுவுமே வந்து சும்மா ஏதோ அட்டையில் பண்ணி வச்சுருக்காங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பேலஸில் நமக்கு வந்து எப்படி இருக்குமோ அதே தான் அங்கேயும் வந்து வச்சுருந்தாங்க. உள்ளே எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தர்பார் செட்டப்போட மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த ஃபீல் வந்து நீங்கள் உள்ளே போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது கிடைக்கும். ஸோ போனோடனே நம்மளை வந்து அந்த சோஃபாவில் தான் நம்மளை வந்து வெயிட்டிங்க்காக நம்மளை வந்து உட்கார வைப்பாங்க. ஸோ அந்த உட்காந்துட்டு அப்படியே அதை பொறுமையாக நம்ம வந்து அந்த அழகெல்லாம் நம்ம ரசிச்சுட்டு இருக்கலாம். ஸோ அந்த ராஜா காலத்து ஃபீலு, அந்த காலத்து ஃபீலுக்கு நம்ம கண்டிப்பாக போவோம். ஸோ மேலே இருக்கிற அந்த ரூஃப் செட்டப், அந்த லைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதோட அந்த லைட்ஸ் தான் நமக்கு வந்து கீழே ஃபுல்லாக அந்த ஸ்ப்ரெட் ஆகும்போது அது பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம ரூம்குள்ளே போகலாமா? நீங்கள் லோ காஸ்ட்டில் ஹோட்டல்ஸ் புக் பண்ணணுமா? எந்த ஆப் எடுத்தாலும் கிரெடிட் கார்டில் புக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் அண்ட் வவுச்சர்ஸ் இருக்குங்க. மோரோவர் உங்களுக்கு 45 days வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியடில் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணணுமா? ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு வெப்சைட் லிங்க்கும் கொடுத்துருக்கோம், அதில் உங்களுக்கு நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். தங்கின ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் ரூம். ஸோ எங்களோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. எடுத்தோடனே அப்படியே ரூமுக்கு போகிற மாதிரி அந்த காரிடார்லாம் இருக்காது, நல்லா ஒரு ஸ்பேஷியஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ எங்களோட ரூமோட இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் டீலக்ஸ் ரூம், சூப்பர் ப்ரைம் டீலக்ஸ் ரூம்னு சொல்லுவாங்க. இந்த ரூமே வந்து இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டப் வந்து பேலஸோட ஆன்டிக் அந்த பெயிண்டிங்ஸு அந்த எப்படி இருக்கும், அந்த மரக்கதவுகள் எல்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு உள்ள ரூம்ஸ் ஃபுல்லாகவே அந்த செட்டிங்ஸ் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ எவ்ரி மினிட் நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோன்னா ஒரு அரண்மனைக்குள்ளே நம்ம இருந்தால் எப்படி இருப்போம் அது கண்டிப்பாக நம்ம ஃபீல் பண்ணுவோங்க. ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா 500 ஸ்கொயர் ஃபீட்க்கு மேலேயே இருக்குங்க, கண்டிப்பாக இருக்கும். நல்லா டபுள் பெட்டோட ஸ்மார்ட் டிவியோட தான் கொடுத்துருந்தாங்க. பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸும் பார்த்தீங்கன்னா ஜக்கூசியோட நல்லா இருந்துச்சு. ஸோ எதுவுமே வந்து ஸ்பேஷியஸ் கம்மியாக அப்படிலாம் இல்லை. அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ லக்ஸரியாக இருந்துச்சு, நல்லா உட் ஃபினிஷிங்கோட எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது, எல்லாம் குவாலிட்டியாக இருந்தது. ஸோ ஒரு 4 star ஹோட்டலுக்கு நம்ம வந்து போகணுன்னாவே கண்டிப்பாக அந்த டாய்லெட்ரிஸ் அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ இவங்களும் அதெல்லாமே வந்து கீப் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு, எதையுமே நம்ம கால் பண்ணி எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை, எல்லாமே அவங்களே கரெக்டாக ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. வாங்க அப்படியே நைட் வியூவே நம்ம பால்கனியில் இருந்து பார்க்கலாம். நைட் வியூ பார்த்திங்கன்னா லைட்டிங் செட்டப்போட பக்காவாக அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஸோ நம்ம வெளியே அந்த வியூ தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். சுற்றி பாருங்கள் எவ்வளோ லைட்ஸு, அந்த ஸ்விம்மிங் பூல் லைட்ஸ்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம ரூம் பக்கத்துலேயே ராஜா வந்து போகிற மாதிரி ஒரு குதிரை செட்டப்லாம் இருக்கும் பாருங்கள். நல்லா கோல்டன் கலரில் அது ஃபுல் ஃபினிஷிங்கோட நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஊஞ்சல் இதெல்லாம் வெளியவே கொடுத்துருந்தாங்க. இதோட நமக்கு நைட் ரொம்ப டைம் ஆகிடுச்சுங்க. ஸோ இதோட நைட்டோட இது நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மார்னிங் வியூ எப்படி இருக்குன்றத அரண்மனையை போய் நம்ம மார்னிங் பார்க்கலாம். ஸோ மார்னிங் வியூ இதை விட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே இருக்கும் பேலஸை சுற்றி பார்க்குறதுக்கு.
ஸோ மார்னிங் நம்ம வியூவை போய் பார்க்கலாம். மார்னிங் ஒரு வியூ பார்த்துடலாமா? ஸோ இது நம்ம பால்கனியோட வியூ தான் பார்த்தீங்கன்னா. ஸோ நைட் பார்த்தீங்க இல்லையா? ஸோ இது மார்னிங் இப்படி தான் இருக்கும். ஸோ ஸ்விம்மிங் பூல் அந்த சுற்றி அந்த பேலஸ் சுற்றி பார்க்கறதுக்கு இப்படி தான் மார்னிங் இருக்கும். ஸோ இதோட நம்ம வந்து கீழே போய் அரண்மனையை நல்லா சுற்றி பார்க்கலாமா? ஸோ இங்கேருந்து அப்படியே வாக் பண்ணி போகிறோம் பார்த்தீங்களா? ஸோ இங்கே சைடில் இருக்கிறது கூட ரூம்ஸ் தான். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நேம்ஸ் வந்து அவங்க பர்சனலாக வந்து அதுக்கு வச்சுருக்காங்க. ஸோ இது ஏதோ போர்ச்சுகல்னு நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ இதுவும் சைட்ஸில் இருக்கிறது எல்லாமே கூட ரூம்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேர் கேஸ் வழியாக போகும்போது ஒரு பெரிய ஒரு ஸ்விம்மிங் பூலை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை தான் இப்போ நம்ம ஃபஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்விம்மிங் பூலில் உங்களுக்கு டிவிஷன் இருக்கும், பெரியவங்களுக்கும் வந்து தனியாக இருக்கும், கிட்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்விம்மிங் பூல் பாருங்கள் எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுதுன்ற வரைக்கும். இது ரொம்ப லார்ஜாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ ஆல்ரெடி இருக்கிற ரெசார்ட்ஸு ஹோட்டல்ஸை விட இது கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்குதுன்னு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். அண்ட் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு ரொம்ப அன்க்ளீனாக இருக்குது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, ரொம்ப ரொம்ப க்ளீனாக இருக்குது. அங்கே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிறைய பேர் விளையாடிட்டு டைம் வந்து ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுவும் தெரியும். ஸோ இங்கேருந்து திரும்ப அப்படியே நம்ம கண்டினியூஷனாக வந்து இந்த லே எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ சுற்றி பாருங்கள், அந்த லைட்ஸ் கூட வந்து அந்த ஸ்டாச்சுவில் வந்து அதில் தான் வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த கோல்டன் கலர் தான் அவங்களோட மெயின். அந்த அவங்க திங்கிங்கே அந்த வந்து ஃபுல் அந்த கோல்டன் கலர், அந்த அரண்மனைனா இப்படி தான் இருக்கணும்னு அவங்க அதை கம்ப்ளீட்டாக அதை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, இது கூட ஒரு ரூம் தான் சொல்லி. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ரூம்ஸ்லாம். ஸோ இப்போது வந்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கேஃப்டீரியா. ஸோ இங்கே உள்ள வந்து ஓப்பன் கேஃப்டீரியாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஸ்நாக்ஸு, டீ, காஃபீஸு, ஜூஸு, சிப்ஸு இந்த மாதிரி சம் ஐட்டம்ஸ் வந்து அங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து பே மாதிரி நம்ம கேஷ் கொடுத்து எதுவும் அங்கே வாங்கி சாப்பிட முடியாது, எல்லாமே ஜிபே மூலியமாக தான் வந்து பண்ண முடியும். ஸோ எல்லாமே ஆன்லைன் தான் அங்கே. ஸோ அங்கேருந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய கிரவுண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஈவினிங் வந்து உங்களுக்கு இங்கே ஈவெண்ட்ஸ்லாம் கூட இங்கே வந்து போயிட்டுருக்கோம். அது நாங்கள் நேற்று பார்த்தோம். ஸோ மார்னிங் எல்லாமே அதை க்ளீன் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் இது. ஸோ இங்கே நடுவில் சும்மா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு மாதிரி உங்களுக்கு இங்கே நடுவில் வியூஸு அதெல்லாம் வேறு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனில் அந்த ரிசப்ஷனோட அரண்மனை அந்த அந்த தங்கக்கோட்டையோட ஃபுல் வியூ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. நீங்கள் லோ காஸ்ட்டில் ஹோட்டல்ஸ் புக் பண்ணணுமா? எந்த ஆப் எடுத்தாலும் கிரெடிட் கார்டில் புக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் அண்ட் வவுச்சர்ஸ் இருக்குங்க. மோரோவர் உங்களுக்கு 45 days வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியடில் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணணுமா? ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு வெப்சைட் லிங்க்கும் கொடுத்துருக்கோம், அதில் உங்களுக்கு நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தங்கக்கோட்டைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வந்து அவங்க ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பார்க்கறதுக்கே அழகாக இருந்தது, நல்ல ஒரு ஃபோட்டோ பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இந்த சைட் வியூஸ் வந்து 2 பக்கமும் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ மேலே வரைக்கும் போய் பார்க்கலாம், ஆனால் அங்கே வந்து குளிக்கலாம் முடியாது. ஸோ சும்மா நம்ம போய் ஒரு ஃபோட்டோஸ்லாம் நம்ம போய் நல்லா எடுத்துகிட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ மேலே அந்த புத்தர் சிலை அந்த மாதிரிலாம் நல்லா அழகாக இருக்கும். ஸோ இதான் அந்த ஆப்போசிட் டைரெக்ஷன். ஸோ இங்கேருந்து அப்படியே நம்ம வந்து வாக் பண்ணி போகணுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிள்ளையார் சிலை வந்து ஒன்று வச்சுருப்பாங்க. இது வந்து ஃபுல் ஒரு உட்டன் இதில் வந்து ஃபுல் இதுவாக வந்து வச்சுருப்பாங்க. இது பார்க்கறதுக்கே நல்லா ஆஸ்தெட்டிக்காக வந்து இருக்கும். ஸோ ஆஸ்தெட்டிக் ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம ரொம்ப ரேராக தான் நம்ம பார்க்குறது. ஸோ இது ஒரு பெரிய ஒரு ரொம்ப அழகான ஒரு விஷயம். நான்லாம் அங்கே நின்று ஒரு 2 minutes அப்படியே நின்று அதை அப்படியே பார்த்துட்டு தான் இருந்தேன். அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ இதுக்கு அப்படியே நம்ம பேக் சைடு போயிட்டுருக்கோம். இந்த பேக் சைடில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டெம்பிள் ஸ்ட்ரீட்டுன்ற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த டெம்பிள் ஸ்ட்ரீட்டுன்றது ஒரு அக்ரகாரம்னா வந்து எப்படி இருக்கும் அந்த ஃபீலை வந்து அங்கே கொடுக்கறதுக்காக அங்கே வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் அந்த பேக் சைடு போகிற வந்து அந்த வழி. ஸோ அங்கேயே அப்படியே அந்த கிருஷ்ணரோட சிலை அதெல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ இதான் அந்த ஸ்ட்ரீட்டோட வியூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்ஸில் 2 பக்கமே உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்கிறதும் ஒரு விழா டைப்பில் வந்து ஒரு ரூம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் ஒரு வீட்டுக்கும் ஒரு பேர் வந்து தமிழ் பெயர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது நான் கரெக்டாக எனக்கு தெரியல, ஆனால் ஒரு விழாக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டியூப்ளெக்ஸ் விழா மாதிரியும் கொடுத்துருக்காங்க, இல்லை தனியாக வந்து
ஒரே ஒரு வீடுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய ஃபேமிலி, ஒரு லார்ஜ் ஃபேமிலி வந்து வராங்கன்னா அவங்களுக்கு இது வந்து அங்கே தங்குறதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்களா, அங்கேயும் உள்ளேயே வந்து ஒரு ஊஞ்சல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே ஒரு ஸ்மார்ட் டிவி அண்ட் கீழே ஒரு ரெஸ்ட் ரூம், இந்த மாதிரி கீழே ஒரு ஸ்பேஸும், மேலே திரும்பியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேர் கேஸாக வழியாக போனால் அங்கேயும் மேலே வந்து பெட்ரூம்ஸ் அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு வில்லா டைப்போடது, இந்த டெம்பிள் ஸ்ட்ரீட்டோட வில்லா டைப்போட ரூம்ஸ் நீங்கள் பார்த்தது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த டெம்பிள் மாதிரி இருக்கு இல்லைங்களா, ஸோ இங்கே தான் நம்ம உள்ளே போகிறோம். ஸோ இந்த டெம்பிள்குள்ளே போகிறோன்றனால நீங்கள் வந்து டெம்பிள் உள்ளே வந்து சாமி இருப்பார் அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. இது ஜஸ்ட்டு வந்து ஒரு டெம்பிள், அந்த வியூ மட்டும்தான். உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓல்டு கலெக்ஷன் திங்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ ஓல்டு கலெக்ஷன் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் வந்து ஃபோன்ஸ்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணாங்க, ஒரு பைனாகுலர்ஸ் அண்ட் வந்து உங்களுக்கு அந்த காலத்தோட திங்ஸ் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி அதை இங்கே வந்து ஒரு டிஸ்பிளே மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் போனீங்கன்னா ஒரு 5 to 10 minutes மேலே இது அப்படியே நீங்கள் பொறுமையாக இருந்து பார்த்துட்டு வருவீங்க. ஸோ இதோட வந்து இந்த டெம்பிள் ஸ்ட்ரீட் வியூ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒன்றும் வந்து ஒரு இதுக்கும் வந்து இப்படி தான் இருக்கணும்னு அவங்க வந்து அதை கம்ப்ளீட் பண்ணி அதை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஸ்தெட்டிக்காக தான் இருக்கும். இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு கிடையாது. எல்லாமே இந்த மாடலுக்கு இப்படி தான் இருக்கணும்னா அதை கரெக்டாக அவங்க அதுக்கான வேலையை வந்து கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம எங்கே பார்த்துட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அந்தப்புறம்ன்ற அந்த லொக்கேஷனை பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லைங்களா, இவங்க எல்லாமே டிவிஷனாக வந்து பார்ட் வைஸாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இது ஒரு மேஜர் பார்ட் அந்தப்புறம்னு சொல்லி. ஸோ இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வெறும் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஒரு விழா டைப் தான். ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலோட ஒரு விழா வந்து கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்க. என்னால் உள்ளே போய் இதில் வீடியோஸ் எடுக்க முடியல. பட் இதுதான் அதோட வந்து மேஜர் வெளியே இருக்கிற லொக்கேஷன் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பர் டேக்கு வந்து நைட்டே வந்து 15,000க்கு மேலே அப் டு வந்து 20,000 22,000 வரைக்கும் கூட போகும்னு சொல்கிறாங்க. அந்த பீரியடுக்கு எப்படி இருக்குமோ, இது வீக்கெண்ட்ஸு இல்லை வீக் டேஸில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த பார்த்து அவங்க வந்து அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் அந்த அந்தப்புறமோட வியூ. ஸோ இந்த ஃப்ளவர்ஸ் இது எல்லாமே வந்து அங்கே எல்லாமே இதெல்லாம் ஒரிஜினல். இது எதுவுமே வந்து அங்கே பிளான்ஸ் எல்லாமே வந்து எதுவும் ஆர்டிஃபிஷியலாக அவங்க எதுவுமே கொடுக்கல. ஸோ இப்போது நம்ம ஒரு விழா பார்த்துட்ருக்கோம் பார்த்தீங்களா, ஸோ இதுக்கும் ஒரு பேர் ஆக்சுவலி இருக்குது, எனக்கு தெரியல எக்ஸாக்டாக. பட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் இதில் அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளேயே சும்மா நம்ம சுற்றி பார்க்குற மாதிரி ஜெயில்னால் உள்ளே எப்படி இருக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் அதோட வியூ வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அப்படியே ஒரு வாக்கிங் போனீங்கன்னா இந்த அரண்மனையோட டாப் வியூ இதுதான். ஸோ சுற்றி வந்து இந்த மதில் சுவர்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி தான் எல்லாமே சுற்றி வச்சுருக்காங்க. சும்மா ஒரு லைன் மாதிரி போட்டு அந்த ஸ்லாப் மாதிரிலாம் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ அந்த அரண்மனைனா எப்படி இருக்கும், அந்த மதில் சுவரோடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த வே வந்து போயிட்டே இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சுற்றி பார்க்குறதுக்காக வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக இதெல்லாம் வச்சுருக்காங்க.
ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேச்சர் ஃப்ளவர்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ இங்கே எதுவுமே வந்து ஆர்டிஃபிஷியல் பிளாஸ்டிக் அந்த மாதிரிலாம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த கல்லெல்லாமே கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கல் தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனியன் ட்ரீ வந்து இங்கே ஒன்று இருக்கும். அது வந்து ஒரு 200 இயர்ஸ்க்கு வந்து ஓல்டு ட்ரீன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனால் பார்க்கவும் அது ரொம்ப ஓல்ட் ட்ரீ மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் அந்த ட்ரீ. ஸோ அதோட வியூ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இங்கேருந்து பாருங்களேன், அப்படியே அந்த நேச்சரோட அந்த வெளியில் இருக்கிற அந்த நேச்சர், அந்த மலைகளோட அழகு அதெல்லாமே நீங்கள் அப்படியே பார்ப்பீங்க. ஸோ இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மவுண்டெயின் வியூ அப்படியே தெரியும். ஸோ இங்கே வெயில் அடிக்குதுன்னு நீங்கள் பார்க்குற போது உங்களுக்கு தெரியும். பட் ஒரு மாதிரி ஒரு சில்னஸான ஒரு காற்று வந்து நம்ம மேலே வந்து அது பட்டுகிட்டே இருக்கும். அதெல்லாம் ரொம்ப அதை பார்க்கும் போது அந்த வாக் பண்ணுற அந்த டயர்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியாது. ஸோ இங்கே எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு ஜீசஸ்ன்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் வந்து சாய்பாபான்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஒன்று வந்து ஸ்டாச்சு வந்து அங்கே வச்சு நம்ம பார்க்குறதுக்காக அங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஔவையார்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஒன்றும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாச்சு கொடுத்து அந்த லைன் ஃபுல்லாகவே வந்து கவர் அப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டிக் கார் பீஸ் இது. ஸோ இங்கே உங்களுக்கு ஃபோட்டோஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிறதுக்கெலாம் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த காலத்தில் வந்து இந்த கார் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா இந்த மன்னர்கள்லாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம். ஸோ இங்கேயும் உங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நிறையா வந்து இங்கே ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. அண்ட் இங்கே ஃபோட்டோ ஷூட் கூட எடுக்கலாம் போல். அதுக்கும் தனியாக பே பண்ணிவிட்டு அவங்களே ரூம்ஸ் அதெல்லாம் கூட கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரியும் யாருக்கா ஐடியாஸ் இருக்குன்னா அவங்க அதை யூஸ்ஃபுல் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பக்கத்துலேயே ஒரு பெரிய பீரங்கி கூட இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ அதுவும் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஒரு எங்கெல்லாம் வந்து அதை பார்க்க அழகாக இருக்கும் அங்கே எல்லோரும் வந்து ஃபோட்டோஸ்க்காக அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த பிளேஸை. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து கம்ப்ளீட்டட் ஆகுது. ஏஆர் தங்கக்கோட்டையோட வீடியோ. ஸோ இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன் ஏஆர் தங்கக்கோட்டையோடது அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க. ஜஸ்ட் நான் அங்கே விசிட் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காக இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணேன். அவ்வளோதான். இது பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இதோட இங்கே ஏஆர் தங்கக்கோட்டையோட வீடியோ வந்து கம்ப்ளீட்டட் ஆகுது. நம்ம வந்து ஏலகிரியோட டே 2 வந்து நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை. ஸோ டே 2ல் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்றத வீடியோ உங்களுக்கு திரும்பியும் அப்லோட் பண்ணுறேன்.